பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே, தேற்றரவாளன் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உடைய சமூகத்தில் எங்களை தரைமட்டமாக எங்களை ஒரு விசையாய் தாழ்த்துகிறோம் ஐயா. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர், தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிற கர்த்தர், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின தெய்வம், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவர், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுகிற கர்த்தர். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஹல்லேலூயா. உடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, உடைய அநாதி தீர்மானத்தின்படி உடைய அடியாளையும் அடியாளின் குடும்பத்தையும் இந்த இடத்திற்கு வர பரிசுத்தாவியானவர் கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி உடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறாங்க ஏசப்பா. கர்த்தருடைய சத்தம் இந்த இடத்திலே தொனிக்கட்டு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ள சத்தம், அது பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்குகிற சத்தம், சத்துருவின் வல்லமைகளை முறிக்கிற சத்தம், அக்கினி ஜுவாலைகளை பிழைக்கிற சத்தம், ஆண்டவரே தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற சத்தம், ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற கர்த்தர், என்றென்றைக்கு ராஜாவாக வீற்றிருக்கிற கர்த்தர், அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், கண்மலையும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. ஆமென் ஆண்டவரே. அடியாளை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவாராக. இந்த இடம் முழுவதிலும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்வாரி இரத்தத்தை நாங்கள் ஒரு விசையாய் தெளிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்தரின் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாய் எங்கள் அக்கிரமங்களை தயவாய் மன்னித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் ஒவ்வொருவருடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் செத்த கிரியைகளற பரிசுத்த ஆவியானவர் தூய இரத்தத்தினாலே சுத்திகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவர் உம்முடைய நாமத்தினாலே பரிசுத்தமாக்குவாராக. பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நான் நினச்சி பார்க்கல, நான் இந்த நாளில் நான் சாலைப்புதூர் போகிறதா தான் நான் நைட் வர ப்ரோக்ராம் இருந்துச்சு. காலையில் திடீர்னு கேன்சல் ஆக்கப்பட்டது. அப்போ பிரதர்கிட்ட கேட்டப்போ, பிரதர் ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த இடத்திற்கு உருளைக்குடிக்கு வரும்படி பரிசுத்த ஆவியானவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீத புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். சங்கீதம். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அடுத்த வசனம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை இப்படி நடந்துருச்சுன்னு சத்துருவின் வல்லமையை நம்ம பெரிதா பேசுறதை நிறுத்திவிட்டு, ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே நம்மை நோக்கி என்ன கூறுகிறது என்றால், சத்துருவின் வல்லமையை நான் பார்க்கும் பொழுது அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவர் நமக்கு சொல்வது என்னவென்றால், முதலாவது ஆண்டவருக்கு நீ காத்திரு. சத்துருவின் வல்லமை உன் வாழ்க்கையில் பயங்கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கா, அவன் வல்லமையை நீ பெரிதப்படுத்தாதே. நீ என்ன செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 59 கடைசி 2 வசனங்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். நான் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வல்லமையை நீ பாடு, நீ கர்த்தருடைய வல்லமையை நீ புகழு. காலையிலே கர்த்தருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு நீ புகழுவாயாக. இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குமா? அதே வசனம். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும். ஹல்லேலூயா. எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். ஆண்டவரே, நான் சத்துருவின் வல்லமையை நான் பார்க்கும் பொழுது நான் உமக்கு காத்திருப்பேன். நீரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ரெண்டாவது நான் செய்ய வேண்டியது, ஆண்டவர் சொல்கிறார், நானோ உம்முடைய கர்த்தருடைய வல்லமையை பாடுவேன். உம்முடைய வல்லமையை பாடுவேன். எப்படிலாம் ஆண்டவர் எப்படிலாம் செங்கடலை பிளந்தாரு. அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை பொருந்தின கர்த்தர். அவருடைய வல்லமையை நீ பாடு. காலை தோறும் அவருடைய கிருபையை நீ மகிழ்ச்சியோடு புகழுவாயாக. எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். மேலும் ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, சங்கீதம் 56 4ஆம் வசனம் 3-4. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, தேவ மனுஷன் தாவீது ஆண்டவரை நோக்கி கூறுகிறான். இந்த சங்கீத பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரே, தேவனே எனக்கு இறங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் ஆண்டவரே. ஒரு நாள் அல்ல, நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறான் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் நாள்தோறும் போர் செய்கிறாங்க ஆண்டவரே, கூட்டம் கூடுறாங்க. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் ஒன்று செய்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நம்புவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? சங்கீதம் 57:3. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். நம்மள மனுஷன் நாள்தோறும்
எப்படி எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வரும்னே தெரியல. ஏன்னா கடைசி காலமாக இருக்கிறதுனால சத்துரு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குது என்று அறிந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறான். சிங்கம் கர்ச்சிக்கிறது போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நிர்விசாரமாய் வாழ்வது தவறு. நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்திரு, பிசாசுக்கு ஏத்து நில்லு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ யாரை நோக்கி கூப்பிடணும்? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான நான் தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கும் பொழுது நீங்க எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவீங்கப்பா, என்னை ரட்சிப்பீங்கப்பா, என்னை காப்பாற்றுவீங்கப்பா. நீங்க ஒன்று செய்வீங்க, எனக்காக தம்முடைய கிருபையையும் தம்முடைய வார்த்தையும் என் வாழ்க்கையிலே அனுப்புவீங்க. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளுகிற கர்த்தர், நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். ஆண்டவரே, நான் ஒன்று செய்வேன். சங்கீதம் 56 4வது வசனம், திரும்ப ஒரு விசியாய். தேவனை முன்னிட்டு, ஹல்லேலூயா. நான் அவன் வல்லமையை புகழ மாட்டேன். தேவனை முன்னிட்டு உம்முடைய வார்த்தையை நான் புகழுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நான் புகழுவேன். நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். ஃபர்ஸ்ட் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் சொல்லிட்டு அந்த தேவ மனுஷன் சொல்கிறான், நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். நான் தேவனை நம்பி இருக்கிறேன். மாம்சமானவன் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும்? எனக்கு என்ன செய்ய முடியும்? நான் ஒன்று செய்கிறேன், உங்க வார்த்தையை புகழுகிறேன். உங்க சமூகத்தில் தேவனை முன்னிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நான் புகழுவேன். திரும்ப திரும்ப சொல்றான். 10வது வசனம், ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றான், ஆண்டவரே நான் உங்க வார்த்தையை நான் புகழ்ந்துகிட்டே இருப்பேன். ஆண்டவரே, தேவனை முன்னிட்டு உம்முடைய வார்த்தையை புகழுவேன். பாருங்க, திரும்ப திரும்ப தேவ மனுஷன் சொல்றான், உங்க வார்த்தையே. எந்த பிரச்சனை வருதோ, பிரச்சனை வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் அப்படித்தானே ஜெயித்தார். 40 நாள் வனாந்தரத்திலே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வார்த்தையினால தான் ஆண்டவர் ஜெயித்தார். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும், நீ தேவனுடைய குமாரனே ஆனான் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நீங்க சத்தனோட பார்த்து சொல்லணும், இப்படி எழுதியிருக்கிறதேன்னு சொல்லும்போது ஓடி போயிடுவான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை புகழு, கர்த்தருடைய வார்த்தையை கனமனுவாயாக. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டனா, எபிரேயர் 4:12 சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். வாசிக்க முடியுமா? எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நான் ஆண்டு இடத்துல நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய ரட்சிப்பின் வல்லமை கிரியை செய்யணும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, குடும்பமாய் ஆலயத்திற்குள்ள வரணும், குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கணும். சகோதரி ஜெபம் பண்ணது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு யோசுவாவின் குடும்பத்தை போல, கொர்நேலியுவின் குடும்பத்தை போல. கொர்நேலி எப்படி நடந்தான்? தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். எப்பொழுதும் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒருவன் அல்ல, ஒருத்தி அல்ல. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் நாங்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, சகைவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எங்கள் குடும்பத்தில் இந்த பெரிய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த உருளைக்குடி சபையில், மீனாட்சிபுரம் சபையில், கோயில்பட்டி சபையில், இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தரின் வலதுகரம் தான் ரட்சிக்க முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. எந்த மனிதனும் ரட்சிக்க முடியாது. மனதை மாற்ற எந்த மனுஷனாலையும் முடியாது. ஆனால் ஒருவரால் முடியும், தேவாதி தேவன் அவருடைய தூய இரத்தத்தினால் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே
மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வலதுகரம், அவருடைய ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் மாத்திரமே ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். எந்த மனுஷனோ எந்த ஒரு அந்நிய வல்லமைகளோ ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை மாற்ற முடியாது. அவருடைய திவ்ய வல்லமை, டிவைன் பவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், அவருடைய திவ்ய வல்லமையானது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தந்தருளுகிறதுன்னு. இந்த உலகத்தில் ஜீவனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும், தேவ பக்திக்கு ஏதுவான எப்படிலாம் நம்ம ரட்சிக்கப்படணும் எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய டிவைன் பவர், திவ்ய வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொன்னீங்களே. என் பிள்ளைங்களை நான் ரட்சிக்க முடியாது, நான் சொல்ல முடியும், ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். நான் எவ்வளோதான் ஒரு பிள்ளையை நான் ஆண்டவர் பக்கம் திருப்பணும்னு நினச்சாலும் என்னால் ஒரு மனித வல்லமையால் முடியாது. மேன் இஸ் மேன், காட் இஸ் காட். நான் மனுஷன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், பரிசுத்தராகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. என்னமோ நல்ல குணத்தை பார்த்து நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார்னா ஒன்றும் கிடையாது. நாம் எல்லாரும் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார், தமது அன்பை விளங்க பண்ணினார். எத்தனையோ பேர் நம்மளோட நல்லவங்க இருக்காங்க, அநியாயமாக கடைசி நேரத்தில் சூசைட் பண்ணி செத்துடுறாங்க. எவ்வளோ நல்லவங்க, ஆனால் கர்த்தர் கிருபையாக ரட்சித்தார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுலையா சொல்றார், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு. இந்த தேவனுடைய கிஃப்ட் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படியாக, அவரை அறிகிற அறிவை அடையும்படியாக தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகட்டும். நாம் ஜெபம் பண்ணணும். தீத்துவில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது. ஆண்டவரே, என் கணவர் மேலே பிரசன்னமாகட்டும், ஆண்டவரே என் பிள்ளைங்க மேலே பிரசன்னமாகட்டும். எப்படி நம்மளை ரட்சித்தா? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் என்னை உங்களை இழுத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது முற்றிலும் அவருடைய ஈவு. பயங்கரமான குழியில் நம்ம உளையான சேற்றிலையும் உழன்று கொண்டிருந்தோம். ஆனால் அவருடைய அன்பின் கரங்களால் உயரத்திலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்தார். கைகளை, தம்முடைய வலது கரத்தை நீட்டினார். ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னையும் உங்களையும் தூக்கி எடுத்து அவரை பரிசுத்த ஸ்தலத்திலே நம்முடைய கால்களை கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவின் மேலே நிறுத்தி இருக்கிறார். நம் ஒவ்வொருடைய அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலும் உங்கள் வாயிலும் கொடுத்திருக்கிறார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உடைய திவ்ய வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நானோ உடைய வல்லமையை பாடுவேன் ஆண்டவரே. காலையிலே உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் ஆண்டவரே. உமக்கு காத்திருப்பேன் ஆண்டவரே. உடைய வார்த்தையை புகழுவேன். எந்த மனிதனுடைய புகழையும் நீங்க பாடக்கூடாது, அது கர்த்தருக்கு அருவருப்பு. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். துன்மார்க்கனை நல்லவன் சொல்றவங்களை கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. நல்லவங்களை கெட்டவன் சொல்றது, துன்மார்க்கனை நல்லவன் சொல்றது கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். சன்மார்க்கனை துன்மார்க்கனை தேவன் நியாயம் தீர்ப்பார். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறானோ அவனே கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே வந்து வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடக்கிறவன், தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. நம்மளே நம்ம புகழ்ந்து கொண்டிருக்கிறது தேவன் அருவருக்கிறார். எந்த மனிதன் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. உங்களை பிரியப்படுத்துறதுக்காக நான் ஒரு பிரசங்கம் பண்றத தேவன் அருவருக்கிறார். கிறிஸ்துவை பிரியப்படுத்தும்படி அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படி தேவன் விரும்புகிறார். 4 காரியம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு.
இரண்டாவது அவருடைய வல்லமையை பாடு. மூணாவது காலையிலே உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழு. ஆண்டவரே, சங்கீதம் 17:7 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபை? அது அதிசயமான கிருபை. உம்மை நம்புகிறவர்களை, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உடைய வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உடைய அதிசயமான கிருபையை என் வாழ்க்கையிலே இன்று விளங்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய அதிசயமான கிருபையை என் வாழ்க்கையிலே விளங்க பண்ணுகிறவரே, கண்மணியை போல எங்கள் குடும்பத்தை காத்துக் கொள்கிறவரே, எங்களை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் எங்களை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கு மறைவாக உடைய செட்டைகளின் நிழலிலே என் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறவரே, உடைய அதிசயமான கிருபையை நான் புகழ்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். உடைய தாங்குகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற நேரத்திலே உடைய கிருபை என்னை தாங்குகிறதே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உடைய தாங்குகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசே சொல்கிறான், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உடைய கிருபையால் திருப்தியாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபை நம்மை திருப்தியாக்குகிற கிருபை, அது திருப்தியாக்குகிற கிருபை. தாவீது ராஜா சொல்றார், உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன் ஆண்டவரே. அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்கப்படுகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் காதுகள் அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணட்டும் ஆண்டவரே. அவருடைய கிருபை தாங்குகிற கிருபை. அவர் கிருபை சகலவித கிருபை பொருந்தின தேவன். சகலவித நற்கிரியைகளிலும் நீங்களும் நானும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் நம் வாழ்க்கையிலே சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நற்கிரியை செய்யறோமா, அது அவருடைய கிருபை. ஆண்டவருக்கு நீ காணிக்கையை கொடுக்கிறாயா, அது அவருடைய கிருபை. விசாலமான இருதயத்தை கொடுத்திருக்கிறாரா, அதான் பவுலையா சொல்றார், மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன கிருபை கொடுத்தாராம்? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டார்களாம், கொடிய தரித்திரம். ஆனாலும் தங்களுடைய பரிபூர்ண சந்தோஷத்தினாலே பரிசுத்தவான்களுக்கு காணிக்கை அள்ளி கொடுத்தார்கள், மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவங்களுக்கே பஞ்சப்பாடு. அது என்ன? அவருடைய கிருபை, அவர் கொடுத்த கிருபை. நற்கிரியில ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே கிருபையை பெருக செய்கிறாராம். வல்லவராய் இருக்கிறார். உடைய வல்லமையை நான் பாடுவேன் ஆண்டவரே, உடைய கிருபையை நான் பாடுவேன். ரெண்டு நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். யார் வாழ்க்கையில வல்லமையை விளங்க பண்ணுவாராம்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் யாரார் தம்முடைய பிள்ளைங்க உத்தம இருதயத்தோட இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தம்முடைய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதற்காகவே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. யாரார் வாழ்க்கையில என் வல்லமையை நான் விளங்க பண்ணணும்? அவருடைய வல்லமை திவ்ய வல்லமை. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், அவர் வல்லமையினால என்ன செய்யறாராம்? யோபு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 26:12. அவர் தம்முடைய வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தம்முடைய ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சமுத்திரம் கொந்தளிச்சுட்டு வருது, மனுஷன் கொந்தளிச்சுட்டு வாரான். நீங்க என்னென்ன நான் உனக்கு நல்லதானே செஞ்சேன், என்னமும் எடுபடாது. ஒன்னே ஒன்று, அவருடைய வல்லமையும் அவருடைய ஞானமும் அந்த நேரத்தில் செயல்படணும். ஆமென். செயல்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு பேரமைதி உண்டாகும். இதை நான் என் வாழ்க்கையில் நான் உணர்ந்து நான் சொல்கிறேன். மனுஷன் குடும்பத்தில் திடீர்னு போராட்டம் வருது, அவங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியல. கர்த்தர் ஒருத்தர் தான் பதிலாக இருக்க முடியும். ஆமென். விடை தெரியாத கேள்விகள், நம்முடைய என்ன நியாயங்களும் எடுபடாது. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டார். சமுத்திர கொந்தளிப்பு நம்மளுக்கு விரோதமாக வருகிற மனிதன் கொந்தளிச்சுட்டு வாரான்.
அந்த தம்முடைய வல்லமையினாலே சமுத்திர படைத்தவரால் தான் முடியும். சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தம்முடைய ஞானத்தினாலே அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். உங்களுக்கு விரோதமா மனுஷன் வாரான், அவன் மூர்க்கமா வாரான், மூர்க்க வெறி கொண்டு. அவனுடைய மூர்க்கத்தை அடக்க உங்களால முடியுமா? முடியாது. அவருடைய ஞானம் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே, எனக்கு விரோதமா மனுஷன் கொந்தளிச்சுட்டு வரும் பொழுது, மூர்க்க வெறி கொண்டு என்னை தாக்கும் பொழுது, ஆண்டவரே உடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய வல்லமையினால் என் குடும்பத்தில் ஏற்படுகிற எல்லா கொந்தளிப்பையும் நீங்க அமர பண்ணுங்கப்பா. உடைய ஞானத்தினாலே மூர்க்கத்தை அடக்குகிற கர்த்தர். இதை யோபு கண்டு கொண்டதுனால அவன் சொல்றான். சங்கீதம் 107:29. சங்கீதம் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். இதில் போடப்பட்டிருக்க முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறவர்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் திடீர்னு அவர் கட்டளையிடுவார், பெருங்காற்று எழும்ப பண்ணும், பெருங்காற்று உண்டாகும், அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அப்போ அவங்க ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகுதான். ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய கப்பல் கேப்டனால கூட என்னமும் செய்ய முடியாது. நம்ம ஞானமெல்லாம் முழுகி போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையிலும் உண்டாகும். உங்கள் ஞானமெல்லாம் நீங்கள் செயல்பட்டு பார்ப்பீங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இப்படி செயல்பட்டால் இந்த பாப்பாவுடைய பிரச்சனையை தீர்த்தரலாமா, இவங்க இப்படி வாராங்களே, என்ன சொல்லுறது, என்ன சொல்யூஷன் தெரியாது. கொந்தளிப்பை அமர்த்துகிறவர், அலைகளை அடங்க செய்கிறவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பேரமைதி உண்டாகும். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். ஞானமெல்லாம் முழுகி போகிற ஒரு சூழ்நிலை எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். நான் தடுமாறுகிற நேரங்கள் உண்டு. அந்த நேரத்தில் தாங்கி நடத்துகிற கர்த்தர், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னாரே, அந்த நேரத்திலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய கிருபையினால் என்னை உங்களை தாங்குகிறார். அவருடைய ஆறுதல்களால் என் ஆத்துமாவை உங்கள் ஆத்துமாவை தேற்றி நடத்துகிறார். நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25-30 வசனம். ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்பொழுது அவர், ஹல்லேலூயா, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு, ஒரே வார்த்தை தான், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. அந்த மகள், ஆண்டவர் இன்னொரு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அமைதியா இருப்பார். ஆண்டவர் அவர் விசுவாசத்தை சோதிக்கும்படியாக சில நேரங்கள் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். இன்னும் என்னைய ஃபாலோ பண்றாள். நான் அந்த மகள் கர்த்தர் அந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். தொடர்ந்து பின்னாடியே போவா. அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டாள், வொர்ஷிப் பண்றா. ஆண்டவரே, அதில் போட்டுருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாள். சீசர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே அவளை அனுப்பிவிடும், ஆண்டவரே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காளே அப்படின்னு. இவ தாழ்த்தினாள், வொர்ஷிப் பண்ணா. ஆண்டவர் ஒருத்தர் தான் என் பிள்ளைக்கு, என் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வுங்கிறத தெளிவாய் புரிந்து கொண்ட மகள் விடலை, விடாப்பிடியாய் பற்றி கொண்டாள்.
ஆண்டவர் என்னென்ன சொன்னாலும் கேட்கல. அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆண்டவர் இந்த நாளில் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கறது தான். என் பிள்ளை நான் அமைதியாக இருந்தால் என்னை விட்டுட்டு போயிடுவாளா, விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறாளா? ஒரே வார்த்தை தான், ஆண்டவரே ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது, பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. ஒரு வார்த்தை தான். வீட்டில் வந்து பார்க்குறா, அந்த பிள்ளை கட்டில் சுகமாக படுத்திருக்கிறத பார்க்குறா. ஹல்லேலூயா. ஒரே ஒருத்தரால் தான். உங்கள் பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களும் பயங்கர சேட்டை, வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளுடைய சேட்டை அடக்க கர்த்தருடைய வல்லமை செயல்பட வேண்டும், கர்த்தருடைய ஞானம் செயல்பட வேண்டும். நீங்களும் நானும் என் பிள்ளைகளை ரட்சிக்க முடியாது, உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வல்லமை அல்ல, கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணணும். நீங்களும் நானும் முழங்காலை முடக்க வேண்டும், முழங்கால் வீரராய் மாற வேண்டும், முழங்காலிலே கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும். கிருபை தாங்க ஆண்டவரே, முழங்காலில் ஜெபிக்க கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும், என் பிள்ளை ரட்சிக்கப்படுவான். அதே மாதிரி தான் யவீரும் ஒரு வார்த்தை, என் பிள்ளை என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கா, என் பிள்ளை மேலே வந்து கையை வைங்க, என் பிள்ளை காப்பாற்றப்படுவான்னு. பிள்ளையை கர்த்தர் உயிரோடே திரும்ப கொடுத்தார். தலித்தாகுமின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் அப்பா சொல்ல, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். வார்த்தையின் வல்லமை வீட்டுக்குள்ளே கூட போகல. 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, உம்மிடத்தில் வரவும் நான் பாத்திரனாக இல்லவில்லை. என் பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தையாக இருக்கிறான் ஆண்டவரே. நான் சொன்னாலே என் வேலைக்காரன் சொல்கிறதெல்லாம் செய்கிறான். ஆனால் என் வல்லமையினால், என் அதிகாரத்தால் என் வேலைக்காரனை நான் குணப்படுத்த முடியாது. உங்கள் வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். ஒரே வார்த்தை தான். ஆண்டவர் உன் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லி ஒரு வார்த்தை தான். வீட்டுக்கு வந்து பார்க்குறான், வேலைக்காரன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி. அங்கே ஆச்சரியமாக இருக்கும். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட கூட பந்தி இருப்பார்கள். இதே போல தான் கொன்னை வாயுடைய செவிடனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. ஆண்டவரே இவனை தொடுங்க ஆண்டவரேன்னு. ஆண்டவருடைய வல்லமை மகத்தான வல்லமை. ஆண்டவர் அவனுடைய நாவை தொட்டார், காதுகளை தொட்டார், அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போனார். உமிழ்நீரை உமிழ்ந்து நாவிலே வைத்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தான் என்று சொன்னார், திறக்கப்படுவாயாகன்னு. அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவன் செவ்வையாய் பேசினான். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். குருடர் பார்வையடையவும் செவிடர் கேட்கவும் பண்ணுகிறார்கள் சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற வல்லமை, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆண்டவரே என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை என் சபையிலே விளங்கட்டும், என் குடும்பத்திலே விளங்கட்டும் ஆண்டவரே. சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 58 சங்கீதம் 66 சங்கீதம் 3-4 வசனங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை மெஜஸ்டிக் பவர், மகத்துவமான வல்லமை. நீங்க சத்துருக்களை அவங்க இச்சகம் பேசி அடங்கணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உடைய மகத்துவமான வல்லமை தேசத்தில் விளங்க பண்ணும் ஆண்டவரே, உடைய வலதுகரம் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. பூமியின் எல்லைகள் எல்லாம் வசனம் சொல்கிறது நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்திலே திரும்பும். ஜாதிகளின் சந்ததிகள் எல்லாம் உடைய சமூகத்திலே தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையதாய் மாறும். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும். எங்க தேசத்துல எல்லாருடைய கண்களும் ஏகமாய் காணும். கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதை எல்லாருடைய கண்களும் காணப்போகிறது. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள்.
ஆண்டவரை பார்த்து நான் சொல்லணுமா? அதிலே சொல்லப்பட்டிருக்கு, தேவனை நோக்கி உம்முடைய கிரியைகளில் நீர் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர், உம்முடைய மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். என்னையா மகத்துவமான வல்லமை? அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவருடைய வல்லமை மகத்துவமுள்ள வல்லமை, கடலை உலர்ந்த தரையாய் மாற்றின வல்லமை, ஆற்றை கால்நடையாய் கடக்க வைத்த வல்லமை. அங்கே அவரில் களி கூர்ந்தோம். செங்கடல் உங்களுக்கு தடையாய் இருக்கிறதா? செங்கடலை பிளந்தவர் வல்லமையை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. அவருடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்ட கரம். எஸ்ஐகே பிரான்சிஸ் ஒரு இடத்துல அண்ணனை வந்து ஊழியக்கார மீட்டிங்கு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அண்ணனை லாஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. அண்ணனுக்கு என்ன செய்யல, எல்லாரையும் கூப்பிட்டு எப்படி கடைசியாக நம்மளை கூப்பிடுறாங்களேன்னு. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. 3 யோவான்ல வரும். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறதினால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம்னு ஒரு வேர்டு. எப்படி அவர் இருக்கிறாரோ, இப்போ இருக்கிறாரோ பரலோகத்தில், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படி இருக்கிறார் அவர்? வெளிப்படுத்தல் 1 சொல்லப்பட்டிருக்கும். யோவான் தரிசனத்தில் அவருடைய கண்கள் எப்படி இருந்ததா? அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. வெளிப்படுத்தல் 1 அது புறாக்கண்கள் வந்து உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. புறாக்கண்கள் தான் கபடற்ற கண்கள், தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பான கண்கள். அவர் வாயிலே கபடு காணப்படவில்லை, உதடுகளில் வஞ்சனை காணப்படவில்லை. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? அக்கினி ஜுவாலையை போன்ற கண்கள், பட்சிக்கிற அக்கினி, தீமைகளை சுட்டரிக்கிற அக்கினி. அவருக்கு எல்லாம் தெரியும். இங்கே என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? சிஸ்டர் வேகமாக முடிக்க மாட்டாங்களான்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம். தெரியல, எனக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. அப்போ அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இப்படி அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லும் போது அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்ற கண்கள். அந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் நம்மை பார்த்தாலே போதும், நம்ம இடத்துல கேன்சர் கிருமிகள் இருந்தாலே அது கேன்சர் ஒன்றுமில்லாமல் போய்விடும் சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ஆவியானவர் கைடு பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் என்னமோ ஒரு பாஸ்டர் ஓடி வந்திருக்காரு. அண்ணன் என்னன்னு உனி என்னதான் சொல்ல போறாரோ அண்ணன் பயத்தில் இருந்திருக்காங்க. இல்லைண்ணே, நேற்று நீங்கள் சொன்னீங்க அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், அந்த கண்கள் பார்த்தாலே போதும் கேன்சர் வல்லமை ஒன்றுமில்லாமல் போய்விடும், சுட்டரிக்கப்பட்டு போய்விடும்னு. ஒரு சிஸ்டர் ஓடி வந்து அவங்க குளிக்கும் போது பார்த்துருக்காங்க, வயிற்றுல அந்த கேன்சர் கட்டி. அண்ணன் பிரசங்கம் பண்ணாங்க, கேன்சர் கட்டி ஒன்றுமில்லாமல் போயிடும்னு. அந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் பார்த்தாலே போதும்னு ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு, கட்டி இருந்த இடம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அது மகத்துவமுள்ள வல்லமை, தீமைகளை சுட்டரிக்கிற வல்லமை. சும்மா வாசிட்டு சும்மா அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, அப்படி இல்லை. ஆண்டவரே, உங்க கண்கள் என் பிள்ளையை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. உங்க கண்கள் என் பிள்ளையை பிரகாசிப்பிக்கிற கண்கள் ஆண்டவரே. உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்கப்படும். என் பிள்ளை மேல, என் கணவர் மேல, அடியாள் மேல, எங்க சபை மேல உங்க முகத்தின் ஒளி பிரகாசிக்க பண்ணா போதும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஷைன் பண்ணுவோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஷைன் பண்ணுவோம், உமக்காக எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 4:18 கூறுகிறது, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். வர 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 ஒரு தேவனுடைய பிள்ளையின் பாதை எப்படி இருக்கணும்? பிரைட்டர் பிரைட்டர் மோர் பிரைட்டர், கூடிக்கிட்டே இருக்கணும். உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும். நீதிமான்கள் எப்படி பிரகாசிப்பாங்க? வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பாங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல உதிப்பார்கள். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நம்ம சூரியனை போல பிரகாசிக்கணும். அல்லேலூயா. பிரகாசிப்பிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏதோ மூளையில முடங்கி இருக்கும்படியாக அல்ல,
இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. ஆண்டவருக்காக நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. மகிமை, God's glory is risen upon thee. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். என் மேல என்ன பார்க்கிறவங்க கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். ஆண்டவரே, நான் ஒரு ஆர்டினரி பர்சனா இருந்தது போதும். நான் ஆர்டினரி பர்சன் கிடையாது. நான் ஒரு ஸ்பெஷல் டாட்டர், கர்த்தருக்கு விசேஷித்த ஜனம். எதிலே நானும் உம்முடைய ஜனங்களை விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் மோசே சொன்னார். நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா, நீர் எங்களோடு இருப்பதினால் அல்லவா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். ஆண்டவர் நம்மள ஒவ்வொரு நாளும் கூட வரணும். அவருடைய வல்லமை, திவ்ய வல்லமை ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டி யாவற்றையும் தந்தருளுகிறது. ரெண்டாவது பார்த்தோம், அவருடைய மகத்துவமான வல்லமை நிமித்தம் அவருடைய சத்துருக்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். மூன்றாவது வல்லமை என்ன, எப்படிப்பட்ட வல்லமையா? 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6, 7, 8, 9. 2 கொரிந்தியர் 4, 6, 7, 8, 9. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் என்ன இருக்கு? அவருடைய மகிமை அறிகிற அறிவாகிய ஒளி. அவருடைய மகிமை அறிகிற அறிவாகிய ஒளி இருதயத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருதயங்களிலே பிரகாசித்த தேவன், அது மகத்துவமுள்ள வல்லமை. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். இந்த மகத்துவமுள்ள வல்லமை இது எங்களால உண்டாயிரல, இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார். எத்தனை பேர் இருதயத்தில் கர்த்தர் பிரகாசித்திருக்கிறார்? தேவனுடைய மகிமை அறிகிற அறிவு உண்டாயிருக்குதுன்னா கர்த்தர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். ஏசப்பா முகத்தில் இருக்கிற அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி என் இருதயத்திலே தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால உண்டாயிரல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த இயேசு கிறிஸ்துவாகிய பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டம் வெறும் மண்பாண்டம் தான். இதுக்குள்ள இருக்கிறது என்ன வல்லமை? கர்த்தருடைய மகத்துவமுள்ள வல்லமை. ஏசப்பா மகிமையின் நம்பிக்கையாக, மகிமையின் ஐஸ்வர்யமாய் உங்களுக்கும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். அதனால தான் அதில் தொடர்ந்து வரும்பொழுது சொல்லப்பட்டிருக்கோம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போய். எத்தனை பேர் நெருக்கிறாங்க உங்களை என்னையும், ஒடுங்கி போகாமல் பாதுகாத்தார். கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடையா தேவன் விடல. அடுத்து துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்பட தேவன் விடல. கீழே தள்ளுறாங்க எத்தனை பேர், மடிந்து போக தேவன் விடல. ஹல்லேலூயா. காரணம் என்ன? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, மகிமையின் ஐஸ்வர்யமாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தங்கி இருக்கிறார். இது எப்படி உண்டானது? இது கர்த்தருடைய மகத்துவமுள்ள வல்லமை. இது அவருடைய மெஜஸ்டிக் பவர். மூணாவது ஒரு பவர் என்ன பவர் தெரியுமா? எபேசியர் 1 அதிகாரம் 17, 18, 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். மகிமையின் பிதாவை அறிகிற அறிவை அடையணும்னா அவர் என்ன ஆவியை தரணும்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தரணும். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும்,
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி பிதாவானவர் நடப்பித்த கிறிஸ்துவானவர் எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார்? பிதாவாகிய தேவனுடைய அது பலத்த சத்துவத்தின் வல்லமை. ஹல்லேலூயா! பலத்த சத்துவத்தின் வல்லமை. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் சொல்லி தேவதூதர்கள் சொன்னாங்க. திறக்கப்பட்ட கல்லறையாய் இன்றும் இருக்கிறது. இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். எப்படியா இது? பிதாவாகிய தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை ஏசப்பாவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப செய்தது. அதையெல்லாம் நீ அறிந்து கொள்ளணும்னா, மகிமையின் பிதாவை அறிந்து கொள்ளும்படி உனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் அருளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி பவுலையா சொல்கிறார். பார்த்தோம் அவருடைய திவ்ய வல்லமை. ரெண்டாவது அவர் மகத்துவமுள்ள வல்லமை. மூணாவது நம்ம பார்க்கிறோம் அது பலத்த சத்துவத்தின் வல்லமை. நாலாவது கொலோசையர் 1 9, 10, 11 அந்த வல்லமையின் பெயர் என்ன? கொலோசையர் 1 9, 10, 11. இது நிமித்தம் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நீங்களும் நானும் நடந்து கொள்ளும்படியாகவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு ஹல்லேலூயா மகிமையானவருடைய வல்லமையின்படி குளோரியஸ் பவர் மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் நீங்களும் நானும் பலப்படுத்தும்படியாக பவுலை அரசர் வேண்டுதல் செய்கிறோம். அண்ணன் சந்தோஷம். நிறைய பேர் ஊழியக்காரங்க நல்லவங்களா இருப்பாங்க, பொறுமையே இருக்காது, கோவப்பட்டுருவாங்க, சண்டை போட்டுருவாங்க, கெட்ட வார்த்தை டகாரன் வந்துடும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லார் இடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுலையா எழுதுறார். இதில் சொல்லப்பட்டிருக்கு, மகனே சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் உன் வாழ்க்கையில் உண்டாகணும், நீடிய சாந்தம் உண்டாகணும், தேவனை அறிகிற அறிவில் சபையார் விருத்தி அடையணும், கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நீ நான் நடக்கணும், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்களும் நானும் நிரப்பப்படணும். ஏதோ பேருக்குன்னு வந்தோம், கடமைக்குன்னு செஞ்சோம், ஏதோ கடமைக்குன்னு வொர்ஷிப் பண்ணோம், அப்படி இல்லை. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். ஆவியானவரே என் ஜனங்கள் நிரப்பப்படணும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினாலே நிரம்பி இருக்கும். என் குடும்பம் நிரம்பி இருக்கணும், என் தேசம் நிரம்பி இருக்கணும், என் சபை நிரம்பி இருக்கணும். உங்களை அறிகிற அறிவு இல்லாதனால தான் மனுஷன் மனம் போன போக்கில் போய்கிட்டு இருக்கணும். தேவனை அறிகிற அறிவு இல்லை. எத்தனையோ பேர் நல்லவங்க லாஸ்ட் மினிட்ஸில் ஏசப்பான்னு தெரிஞ்சிருந்தா ஆண்டவர் கடைசி நேரம் கூட அவங்களுக்கு ஜீவனை கொடுத்துருப்பாரு. எத்தனையோ நல்லவங்க தெரியல. இந்த ஒரு பிள்ளை பாருங்க, ஏதோ வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லி வெண்காரத்தை சாப்பிட்டுட்டு, ஐயப்பா என்னை விட்டுறாதீங்கப்பா, கட்டி பிடிச்சிக்கோங்கப்பா, தகப்பன் கதர்றாரு. பரம தகப்பனா அறிய அந்த யாருமே சொல்லித்தரல. ஏசப்பான்னு சொல்லியிருந்த அந்த பிள்ளையை ஆண்டவர் காப்பாற்றிருப்பாரே. நம்ம ஒரே ஒரு வார்த்தை மற்றவங்களுக்கு சொல்றது, ஒருவேளை அவர்கள் ஜீவனை மீட்கலாம். ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒரு வார்த்தை, ஏசப்பா உங்களுக்கு சுகமாக்குவார். ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் ஒன்னே ஒண்ணே எதிர்பார்க்கிறார், நீ எனக்கு ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் எதிர்பார்க்கிறது உத்தம இருதயம். உன் வாழ்க்கையில என் வல்லமையை நான் விளங்க பண்ணுவேன். மகிமையான என்னுடைய வல்லமையின்படி உன்னை நான் பலப்படுத்துவேன். உன் வாழ்க்கையிலே நான் காண்பிக்கிற மகத்துவமுள்ள வல்லமை நிமித்தம் நம்முடைய சத்துருக்கள் நமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய வல்லமை பரிசுத்த வல்லமை, அவருடைய வல்லமை திவ்ய வல்லமை. பவுலையா சொல்லும்போது சொல்லுவார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய ஆண்டவரேன், உடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிய ஆண்டவரேன். எதையோ உலகத்தில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னென்னமோ அறியணும்னு நான் விரும்புகிறோம். ஆனால் பவுலை எதை அறியணும் விரும்பினா தெரியுமா? அவர் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, எத்தனையோ கப்பல்களுக்கு சொந்தக்கார அவங்க அப்பா. அவர் சொல்கிறார், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. சிலுவைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. என் ஞானம், என் புத்தி, என்ன எல்லாமே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நானும் உன்னை எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன் தெரியுமா?
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைய வேண்டியிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைய வேண்டியிருக்கிறேன். சிலுவையில் அவரோடே கூட அறையப்பட்டிருக்கிறேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இந்த உன்னதமான வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உம்மோடே கூட நான் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வெளிப்படணும். ஆண்டவரே, இனி நான் பிழைத்திருப்பதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய ஜீவனை ஈந்த தம்முடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அவருக்காகவே நான் வாழ்கிறேன். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்காக பிழைத்திருக்காமல், வசனம் சொல்கிறது, தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நாம் நிதானிக்கிறோம். யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று. அவருக்காக நீங்களும் நானும் பிழைத்திருக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். குடும்பத்திற்காக அல்ல, கர்த்தருக்காக. கர்த்தருக்காக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை நாங்கள் அறியணும். ஆண்டவரே, உடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே தீராத பிரச்சனை உடைய வல்லமையினாலே அடங்கி போகட்டும். உடைய ஞானத்தினாலே மூர்க்கத்தை அடக்குவீராக. எங்கள் குடும்பத்திலே ஒரு பேரமைதியை கட்டளையிடுவீராக. காற்றையும் கடலையும் அடக்கினவர், காற்றை பார்த்து இறையாதே சொன்னவர், கடலை பார்த்து அமைதலாயிரின்னு சொன்னவர், அவர் எழுந்திருந்தார். எங்கள் குடும்பத்தில் நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. அவர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நானும் அவன் வல்லமையை கண்டு உமக்கு காத்திருப்பேன். உமக்கு நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. தேவனே எனக்கு உயர்ந்து அடைக்கலாம். நானும் உம்முடைய வல்லமையை பாடுவேன். காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். திரும்ப திரும்ப தேவனுடைய மனுஷன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையை புகழுவேன். மனிதனை அல்ல, கர்த்தரை புகழுவேன். கர்த்தருடைய கிருபையை புகழுவேன். நீங்க தான் எனக்கு உயர்ந்து அடைக்கலாம். ஆவியனுடைய பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா. உடைய பிரசன்னத்திற்காய் நன்றி. உடைய மகத்துவமான வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். உடைய திவ்ய வல்லமை எங்கள் குடும்பத்திலே கிரியை செய்யட்டும். உடைய பரிசுத்த வல்லமை எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்யட்டும். மனம் மாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும் சொன்னீங்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் வெளிச்சம் உண்டாகட்டும். உருளைக்குடி சபை நிரம்பி வெளியட்டும். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொன்னீரே, கர்த்தர் இழுத்துக் கொண்டு வருவீராக. என் வீடு நிரம்பும்படி ஆட்களை அழைத்துக் கொண்டு வான்னு சொன்னீரே. நல்லோர் பொல்லோர் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வா, என் வீடு நிரம்பட்டும் சொன்னீங்களே. உங்கள் வீடு நிரம்பணும் ஆண்டவரே. உங்கள் வீடு நிரம்பணும் ஆண்டவரே. மீனாட்சிபுரம் சபை அன்று அந்த வீடும் கர்த்தருடைய வீடு ஆண்டவரே, நிரம்பணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபையிலே உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலே உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே,
எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உடைய அநாதி தீர்மானத்தின்படி அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பலவீனத்தோடு சரீரத்தில் யார் யார் வந்திருக்கிறாங்களோ ஏசப்பா, ஆண்டவரே நம்முடைய திவ்ய வல்லமை, பலத்த சத்துவத்தின் வல்லமை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரத்திலே இறங்கட்டு நான் ஜெபிக்கிறேன். தீமைகளை சுட்டரிக்கிற வல்லமை, பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என கேடகத்தை நாங்கள் பிடித்து கொண்டவராய் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா. தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவானவன் கொண்டு வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உடைய பிரசனத்தினாலே பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகள் மெழுகு போல உருகி போகட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் வழி நடத்தினதற்காய் கோடான கோடி சோத்திரங்களை செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த வரப்போகிற வாரம் முழுவதும், புதிய மாதம் முழுவதும், இந்த புதிய வருடம் முழுவதும், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை உடைய கண்கள் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வைக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் உடைய குடும்பமாய் மாற்றப்படட்டும். ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் உமக்காய் எழும்பி பிரகாசிப்பார்களாக. கணவன் மனைவி பிள்ளைகளாய் அடே நாங்கள் குடும்பமாய் உம்மை சேவிக்க, குடும்பமாய் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க, குடும்பமாய் அர்ப்பணி செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும் ஏசப்பா. படிக்கிற பிள்ளைகளை தேவ ஞானத்தினால் நிரப்பும், தேவ ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டும். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே தரை மட்டுமா எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.